உலகத்துல யாரை பார்த்து வேணும் பயப்படலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிற மாதிரி இப்போ ஒரு மாசான ஒரு டயலாக் வீடியோவை எப்படி சிம்பிளாக ஒன் ஃபோட்டோ வச்சு மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிரிக்கல் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், லிரிக்ஸோட டயலாக் கலந்த வீடியோ, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஷ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டயலாக் வந்து எந்த இடத்துல முடிஞ்சு நம்ம ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி கரெக்டாக கட் பண்ணோம். ஸோ கரெக்டாக அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிளாக்காக வந்து லைட்டாக ஷோ ஆகும், அந்த இடத்துக்கு வந்துடுங்க. கரெக்டாக இங்கே ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணி இங்கே டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். அதில் எகைன் மேலே ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கை வச்சு நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 17 செகண்டுக்கு மட்டும் ட்ராக் பண்ணுங்கள், ஏன்னா அத்தனை செகண்டு தான் ஆடியோ இருக்கும். இப்போ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கும், அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டு, ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணி ட்ரிக் ஐக்கான கொடுத்துருங்க. கரெக்டாக இப்போ அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் வந்து சொல்கிற எஃபெக்டை கரெக்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெதர்னு நிறைய ஆப்ஷன், நிறைய எஃபெக்ட் கேட்டகிரி இருக்கும், அதில் வெதர்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ வெதரில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லைட்டிங் எஃபெக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த எஃபெக்ட் ஷோ ஆகும். இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ அந்த எஃபெக்டோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு எகைன் கரெக்டாக அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு எகைன் கீழே பிப் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். ஃபயர் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லிரிக்ஸ் வீடியோவை வந்து கொடுத்து வந்துருப்பேன். இப்போ எகைன் அந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணி டிக் ஐக்கான கொடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க ஆடியோ உங்களுக்கு தனியாக இப்போ வந்துடும். இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டோட வீடியோ வந்து மாஸாக வந்து ஷோ ஆகும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவை மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.